இவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புதன் பெயர்ச்சி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, துலாம் ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் புதன் பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. கும்பத்தில் ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் சனி, சூரியன் மற்றும் புதன் கிரகங்களுடைய இணைவால் 13/2/2024 பிறகு மேசராசி பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய மிகவும் ஒளி பொருந்திய புதன் வித்தைக்கு அதிபதியாக சொல்லப்படுகிறாரு. அறிவால் எதிரிகளை பந்தாடும் வீரியத்தையும் தருகிறாரு. மிதுனமும் கன்னியும் அவரது ராசிகள். நட்பை கொண்டாடுபவர் என்பதால் காலச்சக்கரத்தின் 3-6ஆம் இடம் புதனுக்கு தரப்பட்டது. ஒரு ஜாதகத்தில் புதன் நல்ல அமைப்பில் இருந்தால் கல்வி கல்லாமல் பாகம் புகட்டும் அளவிற்கு, அதாவது அவரிடம் இருந்துதான் மற்றவர்கள் படிப்பார்கள் என்ற அளவிற்கு அத்தனை நுட்ப அறிவை புதன் கொடுப்பாரு. புதனுடைய வலுவை புரிந்து கொண்டால் நாம் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப வாழ்வை அமைத்துக் கொள்ளும் வழியும் நமக்கு கிடைக்கும். இந்த புதனை பொறுத்த வரைக்கும் இவர் அறிவு சுடர் தருவதில் வல்லவர். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் படிப்பு ஸ்தானம் என்பது 2ஆம் பாவம், ஆரம்ப கல்வியை குறிப்பது 4ஆம் பாவம், உயர்கல்வியை குறிப்பது 5ஆம் பாவம், மேல் கல்வியையும் 9ஆம் பாவம், ஆராய்ச்சி படிப்புகளையும் குறிப்பது. இந்த ஸ்தானங்களோடு புதன் நல்ல விதத்தில் தொடர்பு கொண்டால் அறிவும் ஆராய்ச்சியும் சுடர்விட்டு பிரகாசிக்கும் என்பது சுத்தமான உண்மையாக அமைந்திருக்கிறது. ஒருவேளை இவ்வளவு மேன்மைகளை கொண்ட புதன் கேட்டுவிட்டால் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நாம் நம்மளுடைய வாழ்வில் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது, புதன் மனநிலை பாதிப்பு, நரம்பு சம்பந்தமான நோய்கள், நரம்பு தளர்ச்சி, வெண்குஷ்டம், உடம்பில் அதிகமான வியர்வை, ஆண் மலட்டுத்தன்மை, அவ்வப்பொழுது தலை சுற்றல், காது கேளாமை, உணர்ச்சி பாதிப்பு முதலிய நோய்களை புதன் கேட்டுவிட்டால் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதன் கேதுவோடு சேரும் பொழுது மனநல பாதிப்பு ஏற்படும். சுக்கிரனோடு சேரும் பொழுது வெண்குஷ்டம் போன்ற நோய்கள் ஏற்படலாம். சந்திரனோடு சேர்ந்து கேட்டுவிட்டால் மனதில் எப்பொழுதும் ஏதோ ஒன்றை யோசித்துக் கொண்டே செயலிழந்த நிலையில் இருப்பார்கள். தேவையற்ற கவலைகளை வாட்டும். செவ்வாயோடு சேரும் பொழுது நரம்பு தளர்ச்சியும் தலைவலியும் மனக்குழப்பமும் ஏற்படும். சூரியனோடு சேரும் பொழுது தலையில் உள்ள மூளை நரம்புகள் பாதிக்கும். சூரியனோடு சனியோடு சேர்கின்ற பொழுது எதிர்ப்பு சக்தி குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. தற்போது புதன் சனி பகவானோடு இணைவதால ஒரு சிலருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டுங்க. அது மட்டும் இல்லாம புதன் ஒவ்வொரு பாவங்களிலும் ஒவ்வொரு ராசிகளிலும் உங்களுடைய ராசி கட்டத்திற்கு ஏற்ப இந்த இடங்களில் சந்திக்கும் போது எண்ணற்ற நன்மைகளையும் ஒரு சில பின்னடைவுகளையும் ஏற்படுத்துவார். அந்த வகையில புதன் உங்களுடைய ராசி பிரகாரம் 1ஆம் இடத்தில், அதாவது ஜென்மத்தில் இருக்க புத்தி சாதுரியம், இலக்கிய ஈடுபாடு, உயர்கல்வி ஏற்படுத்துவார். 2ஆம் இடத்தில் இருக்க இனிமையாக சபை மயக்கு பேச்சும், 3ஆம் இடத்தில் இருக்க கஞ்சத்தன்மை, ஆனால் பெண்களை கவர்ந்தெழுக்கும் தன்மையும் உண்டாகும். 4ஆம் இடத்தில் இருக்க உயர்கல்வி, பூர்வீக சொத்து கிடைக்கும். 5ஆம் இடத்தில் இருக்க தாய் மாமனுக்கு தொல்லைகள், உடல் ஆரோக்கியத்தில் தொல்லைகள் ஏற்படும். 6இல் இருக்க கல்வி தடைப்படும். புதன் 7ஆம் இடத்தில் இருக்க நல்ல மனைவி மூலம் செல்வம் உண்டாகும். 8ஆம் இடத்தில் இருக்க தீர்க்காயுள், நல்ல மக்கட்பேறு உண்டாகும். 9ஆம் இடத்தில் இருக்க இசை ஆர்வம், கலைகளில் நாட்டம் ஏற்படும். 10ஆம் இடத்தில் இருக்க பேராசிரியர், நல்ல உத்தியோகம் ஏற்படும். 11ஆம் இடத்தில் இருக்க லாபமும் செல்வமும் உண்டாகும். 12இல் இருக்க தர்ம சிந்தனை இருக்கும். சில ஜாதகங்களில் தாயாருக்கு உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த புதனுக்கு என்ன என்று பார்க்கும்போது, புதனுக்குரிய தானியம் பச்சை பயிறு, மலர், வெண்காந்தல், ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய 3 நட்சத்திரங்களும் புதனுக்குரியவை. சுப கிரகங்களில் ஒன்றான புதன் ஆணும் பெண்ணும் அற்ற அள்ளித்தன்மையுடைய கிரகம். புதனுக்குரிய நிறம் பச்சை. உடலில் அங்கங்களில் கழுத்து பகுதியை குறிப்பது, உலோகங்களில் பித்தளையை குறிப்பதும் புதன். மொழிகளில் தமிழ் மொழியையும், கலைகளில் கணிதம், சிற்பம், ஜோதிடம் போன்றவை புதனுக்குரியவை. புதனுக்குரிய ரத்தினம் பச்சைக்கல். புதனுக்குரிய தீபம் கற்பூரம். புதனுக்குரிய மறைவு ஸ்தானங்கள் லக்னத்திற்கு 3, 6, 8 மற்றும் 12. அது மட்டுமில்லாமல் புதனுக்குரிய நாயுருவி கொண்டு ஹோமம் செய்தால் தோஷங்கள் கழியும். சுவைகளில் உவர்ப்பு சுவைக்கும். பஞ்சபூதங்களில் வாயுகிரகமாகவும் வாத நாடியாகவும் வடக்கு திசைக்கு உரியவராகவும் புதன் திகழ்கிறாரு. மகாவிஷ்ணு அதிதேவதை. ஒவ்வொரு ராசியிலும் அவர் 1 மாத காலம் இருப்பாரு. உபய ராசிகளான மிதுனத்திற்கும் கன்னிக்கும் உரியவர். தாமச குணம் மிகுந்தவர். கன்னி ராசியில் உச்சமடையும் புதன் மீன ராசியில் நீச்சமடைகிறாரு. ஒரே ராசியில் உச்சமும் அடைந்து ஆட்சியும் பெற்று மூல திரிகோண பலம் பெறுகின்றவர் புதன் மட்டுமே. அவருடைய தசை 17 ஆண்டுகள் நடக்கும். அது மட்டுமில்லாமல் இப்படிப்பட்ட புதன் பஞ்ச மகாபுருஷ
யோகம் என்று சொல்லக்கூடிய 5 யோகங்களில் பத்திர யோகமும் உண்டு. இந்த பத்திர யோகம் பெற்றவர்கள் ராஜயோக அதிபதியாக திகழக்கூடியவர்கள். புதன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று லக்னத்திற்கோ சந்திரனுக்கோ கேந்திரத்தில் நிற்பது இந்த யோகத்தை காட்டும். இந்த யோகம் பலமாக உள்ளவர்கள் புதன் திசை நடக்கும் பொழுது மிக பெரிய நன்மையை பெறுவார்கள். அவர்களது தோற்றமும் பேச்சும் எடுப்பாகவும் கம்பீரமாகவும் இருக்கும். இவர்கள் சபைகளில் அவர்கள் பேசினால் கூட்டம் மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருக்கும். இவர்கள் நிறைய சம்பாதிப்பார்கள். பேச்சு தொழிலின் மூலமாகவோ அல்லது பத்திரிகை தொழிலின் மூலமாகவோ அல்லது எழுத்துத்துறையின் மூலமாகவோ அதிக வருமானத்தை பெறுகின்ற வாய்ப்பினை இந்த பத்திர யோகம் கொடுக்கும். மிக பெரிய புகழையும் தரும். பல வெற்றியாளர்களுடைய ஜாதகத்தில் இந்த பத்திர யோகத்தை நம்மால் காண முடியும். துலாம் ராசிக்கு ஏற்பட போகும் விபரீதம் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? அது மட்டுமில்லாம இந்த காலகட்டங்களில் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் குரு பகவானும், கன்னியில் கேதுவும், தனுசு ராசியில் சுக்கிரனும், மகரத்தில் செவ்வாயும், கும்பத்தில் சனி, சூரியன், புதன் ஆகிய 3 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாரு. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். இவ்வளவு மேன்மைகளை கொண்ட புதன் பகவான் கும்பராசியில் சனி மற்றும் சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசிநாதன் சுக்கிரன் இந்த காலகட்டங்களில் மகர ராசியில் நுழைந்து செவ்வாயோடு இணைகிறாரு. சூரியன் விரைவில் பஞ்சமஸ்தானம் சென்று சனியோடு இணைகிறாரு. குரு உங்களுடைய ராசியை பார்ப்பதாலும் 6ஆம் இடத்தில் ராகு இருப்பதாலும் உங்களுடைய செயல்களில் அதிக வெற்றிகள் ஏற்பட இருக்குது. சில சங்கடங்கள் இருந்தாலும் கூட அவைகளால் பெரிய பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. குரு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்ப்பதாலும் அங்கே ராசிநாதன் இருப்பதாலும் எந்த செயலையும் உற்சாகத்தோடு தைரியத்தோடு செய்யக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. திருமணமான பெண்களுக்கு குழந்தை செல்வம் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் தற்போது உண்டு என்பதால புத்திரபாக்கிய யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. துலாம் ராசினியர்கள் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள் இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, 12இல் கேது இருப்பதால மனக்குழப்பங்கள் ஏற்படுங்க. கைப்பணம் கரைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 5ஆம் இடத்தில் உள்ள சூரியன் சனி இணைப்பு தந்தைக்கும் பிள்ளைக்கும் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளை உருவாக்குங்க. உறவினர்களிடம் தேவையில்லாத மனக்கசப்புகள் உருவாக வாய்ப்பு உண்டுங்க. திடீர் ஆரோக்கிய குறைவுகளும் அதனால் மருத்துவ செலவுகளும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. வேலை சுமை அதிகரிக்குங்க. ஊழியர்களால் பிரச்சனைகள் வரலாம் என்பதால சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி, சூரியன் மற்றும் புதனுடைய இணைவால் உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியங்க. கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வீட்டிற்கு அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளை வழிபடுவதன் மூலமாகவும் சனிக்கிழமை ஆஞ்சநேயரை வழிபடுவதன் மூலமாகவும் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.